நான் வந்து ஜிடிபி வளர்ந்ததுல நம்பிக்கை இல்லாத அதை ஏற்றுக்கொள்ளாது. காரணம் பார்த்தீங்கன்னா நான் ஜிடிபி பற்றி என்னோட ஒரு மீட்டிங்கில் ஒரு சர்ச்சை வந்து நான் இப்போ பேசினேன். நம்ம ஜிடிபி எப்படின்னா பெரிய பெருமையாக பலர் பேசுறாங்க. நான் யாரையும் பொலிட்டிக்கலாக பேசுகிறேன், உங்களுக்கு புரிய வைக்க வேண்டி சொல்றேன். இங்கே எப்படின்னா நம்ம ஒரு இருக்கக்கூடிய ஜிடிபி வந்து ஒரு 10% நல்ல ஹை இன்கம் குரூப்பை நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம்னா 60% ஆஃப் த இன்கம் போயிடும். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய 10% எடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஒரு 20% 50% போயிடும். அப்போ அது எப்படி நம்ம விளக்கலாம்னா, இந்த ஹாலை வச்சிருங்க. இந்த ஹாலில் வந்து நம்ம இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா, இல்லை 200 பேர் இருக்காங்கன்னா, இதில் 10% 20 பேர், 20 சீட்டை இங்கே போட்டுட்டு நீங்கள் 60 இதில் க்ளோஸ் பண்ணிக்கணும். மீதி எல்லாரையும் அந்த 60 40 தான் அடைக்கணும். 60 எங்கே முடிஞ்சுதா இங்கே முடிஞ்சுதான். அதுக்கப்புறம் ஒரு 10% எடுத்தீங்கன்னா அதில் பாதி அடைச்சிடலாம். மீதி அளவுக்கு உட்காரங்கள நிற்கவே இடாது. இதனால தான் நம்ம ஜிடிபி. ஸோ இது வந்து நிறைய என்ன டிஜிட்டலி பண்ணாலும் நம்முடைய சாதாரண மக்களுக்கு ஒரு சான் வயிற்றுக்கு உணவு, உடுப்பதற்கு உடை, உறங்குவதற்கு இடம் இன்னும் பெரும்பான்மை மக்கள் கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம். இதை கிராமத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், போய்கொண்டிருக்க மற்றவர்களுக்கு தெரியும். நீங்க வந்து பச்சை தண்ணிக்கு மேல பாலுக்கு இல்லை. பச்சை தண்ணி மேல அல்லது தத்துவம் பேசலாம். நம்ம போய் சொல்ல நாங்கள் உலகத்திலேயே நாங்கள் பால், நீங்க வந்து அமெரிக்காவில் உள்ள பால் விவசாயி மெர்சடிஸ்ல வரலாம், ரோல்ஸ் ரைஸ்ல கூட வரலாம். ஆமா, நீங்க விவசாயத்தை சைக்கிளுக்கே வரல. அது நமக்கு கான்டெக்ட் வந்து வேற. நமக்கு வந்து இது வந்து ப்ரொடக்ஷன் வந்து இதுக்கு கோர் தேவை என்னன்னா வாழ்வாதாரம். நீங்க ஒரு பெரிய டெவலப்டு கண்ட்ரில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஃபாரஸ்ட் லைவ்லிஹுட் இது இல்லைன்னா துன்பத்தில் மாட்டிடும், கஷ்டத்தில் போயிடும். அவரை வந்து தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. விவசாயிக்கு அன்றாட செலவுக்கு வந்து பணம் வந்து அவர் ஏதோ கொஞ்சம் கிடைக்கிறது வந்து இதுதான் கிடைக்கும். அது நம்ம இதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இதை டீல் பண்ண வேண்டும் என்னுடைய ஒரு கருத்து. டாக்டர் தானமல் சொன்னாங்க, நிறைய வந்து விவசாயிகள் வந்து இந்த ஃபீல்டை விட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஃபீல்டை மட்டும் இல்லை, நீங்க எல்லா அக்ரி ஃபீல்ட்ல இருந்தும் போயிட்டு இருக்காங்க. நீங்க இந்தியா வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பேலன்ஸ் இல்லாத டெவலப்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. நீங்க நம்ம முன்னால பாத்தீங்கன்னா ஜிடிபி எடுத்துட்டாங்கன்னா அந்த ஜிடிபியில பெரும் பகுதி வந்து ப்ரொடக்ஷன் செக்டர். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் மேனுஃபேக்சரிங் செக்டர் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர் வருது. இப்ப நேர தலைகளா சர்வீஸ் செக்டர் டாப்ல இருக்கு, மேனுஃபேக்சரிங் அதுக்கு அடுத்தது இருக்கு, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் செக்டர். இது வந்து ஒரு நாட்டினுடைய செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி ஒரு பெரிய சவால் கொண்டு. என்னைக்காவது ஒரு நெருக்கடி வந்ததுன்னா அன்னைக்கு தெரியுது கஷ்டம். நான் வந்து நாஞ்சில் நாட்டுல இருந்து வரேன். எங்க நாஞ்சில் நாடு வந்து நற்களஞ்சியம். நற்களஞ்சியம்னா நீங்க சும்மா இல்லை, கன்னியாகுமரி நற்களஞ்சியம் வந்து தஞ்சாவூர் நற்களஞ்சியம். இங்க அங்க தண்ணி தரலான்னு நீங்க இங்க விவசாயம் பண்ண முடியாது. இங்க அப்படிங்க வருஷம் முழுசும் தண்ணி இருக்கும். வருஷம் முழுசும் 3 போக சாகுபடி. அதே தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் வருஷம் முழுசும் சாகுபடி நடக்கும். ஒரு சாகுபடி போட்டு எடுப்போம், அடுத்த சாகுபடி போட்டு எடுப்போம், அடுத்த சாகுபடி நடக்கும். கேப்பெல்லாம் இருக்கு. அங்கேயே விவசாயம் முடிஞ்சு போச்சு. விவசாயம் இல்லை. ஏன்னா நம்ம வாழக்கூடிய நாட்டில் இன்றைக்கு வர ஒரு லேண்ட் யூஸ் பாலிசி இருக்கு. எதில் ஒரு லேண்ட் யூஸ் பாலிசி, ப்ராப்பர் ஹவுசிங் பாலிசி. எல்லா சின்ன மக்கள் நாடுகளும் சின்ன நாடுகளும் வந்து வெர்டிகல் டெவலப்மெண்ட்டுக்கு போயாச்சு. வெர்டிகல் டெவலப்மெண்ட்டுக்கு போறதுடைய நோக்கமே அக்ரி லேண்டை பாதுகாப்பு தான். நம்ம நினைப்போம் கோபுர மாதிரி வீடு ரூம் கட்டி வச்சிருக்காங்க.
ஹாரிசான்டலா விட்டு அங்க ஒண்ணுமே இல்லாம போயிடும். கார் இருக்காது, வெட்லேண்ட் இருக்காது, ஒண்ணு இருக்காது. நம்ம என்ன வெர்டிகல் டெவலப்மெண்ட் பற்றி யோசிக்கவே இல்லை. ஹாரிசான்டல் டெவலப்மெண்ட் தான் போயிட்டு. ஸோ நிறைய நம்ம ரீஒர்க் பண்ண வேண்டியது. அதுக்கு எங்களை போன்றவர்கள் முடிந்த அளவுக்கு பல்வேறு தளங்கள்ல அதை பேசிட்டு குரல் கொடுத்துட்டு நாங்கள் இருந்தாங்க ஒரு பக்கம். அதில் நம்ம வந்து ஜிடிபி இருக்குது, ப்ரொடக்ஷன் இருக்குது, நம்மளை திருப்திப்படுத்தல பிரச்சனை. இப்போ இதை என்வரன்மெண்ட் டிஃபென்ஸ் ஃபண்டு குமரகுரு காலேஜ் அவங்க டீம் வந்து நம்ம வர சார் அவங்க பேசுகிற விஷயம் என்ன, சஸ்டைனபிள் ஃபார்மிங். இதை நீங்கள் கவனமாக எடுங்க. எப்படி ஃபார்மிங் ப்ராக்டிஸை லாபமாக கொண்டு வரணும், எப்படி ஃபார்மிங் ப்ராக்டிஸை சூழலுக்கு உகந்தபடி, இந்த ரெண்டு தான் கொஸ்டின். கேன்வாஸ் ஏதாவது நம்ம நல்லது செய்யணும் என்ன இருந்தால், apart from the goals or curriculum what you have, you just focus on these two things. One, the slogan is sustainable farming. அதுக்கு உள்ள நம்ம there are two things. One, it should be a sustainable livelihood for the farmer and it should be sustainable for the environment. இந்த ரெண்டு தான் இன்னைக்கு இருக்குன்னு சார். இப்போ இதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணிட்டு இருக்க முடியாது. இதுதான் ஒரு ஃபார்மர்னா அவன் வெள்ளச்சட்டை போடணும், அவனும் சாப்பிடணும், அவன் பிள்ளையும் படிக்கணும். அதுக்கு என்ன, அதுக்கு இந்த தொழில் எப்படி போடணும், இதுக்கு எப்படி நம்ம எனக்கு பெரிய சந்தோஷம். அந்த தம்பி ஒரு ஆள் வந்து காங்கேயம் மாடு, நானும் காங்கேயம் வச்சிருக்கேன், அனுபவம் எனக்கு இருக்கு. காங்கேயம் வந்து அவரு 10 to 15 லிட்டர் பால் கறக்காருன்னா பெரிய விஷயம். நீங்க வந்து ஹைபிரிட் கூட எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் எதிராக ஓப்பன் சொல்றேன். ஏன் எதிரானா எங்க ஊர்ல அவ்வளோ அழகான மாம்பழம் பலாப்பழம் இருக்கு. எல்லாத்தையும் இந்த விஞ்ஞானிகள் காலி பண்ணிட்டாங்க. இவனும் இல்லை, எல்லாம் கைவிட்டு எங்க போச்சுன்னே தெரியாது. என் வீட்டுல கொய்யா இருந்தப்ப நீங்க நம்பலாம், என் கிச்சன் வேஸ்ட் வரக்கூடிய இடத்துல நான் சுத்திட்டு 11 மணி 12 மணிக்கு விட்டுடுவேன். அங்கே வீட்டில் செஞ்சு அம்மா இருக்க மாட்டாங்க, சாப்பிட்டோன்னு இருக்காங்க. நேரம் வந்து டார்ச்சர் லைட்டை ஒரு கையில் எடுத்துட்டு கொய்யாலே இருக்கும், பெரிய கொய்யா 365 நாள் பழகுது. 2 பழம் சாப்பிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு பேசி இப்போ நாங்கள் எல்லாம் பார்க்க முடியாது. ஹைபிரிட்டை பண்ணிட்டாங்க. அது இப்போ போடும், அது கூட புழு வரும், அது கூட அன்னைக்கு புழு வராது, ஒன்றும் வராது. அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படி இருக்குது. நீங்க வந்து ஒரு காட்டு மாடு இருக்கிற இடத்துல ஒரு ஜெர்சி கொண்டு போட்டா 4 நாளைக்கு வச்சுட்டு நீங்க ஈரோடுல பாத்தீங்கன்னா ஜெர்சியில வந்து ஈல்டு கம்மின்னு சொன்னாங்க. ஸோ இந்த பிரீடு நம்ம இருக்கக்கூடிய பிரீடை அந்த பியூரிஃபை பண்ணி அதோட எக்யூப்மெண்ட் என்னன்னு சொன்னா தானும் டாக்டர் நிறைய சப்ஜெக்ட் வச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபீல்டு பாட்டர்ல என்ன சேஞ்சஸ் பண்ணுறோம், அதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டடி பண்ணி அதை பிரீடை இன்னும் பியூர் ஆக்கி நல்லா கொண்டு வரணும். குட் ஐடியா. பட் சஸ்டைனபிலிட்டி பார்த்துட்டு நம்ம சில நேரங்களில் வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டு நம்ம போட வேண்டிய தேவை இருக்குது. அதையும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக போட்டு எப்படி கொண்டு போகிறாங்க வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இணைஞ்சு பண்ணோம், நல்லா பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு நம்முடைய பால்வளத்துறையை பொறுத்தவரையில் நம்ம உண்மையிலே இதை விட ஃபார்மர் ஃப்ரெண்ட்லியாக போக முடியாது. அந்த அளவுக்கு ஃபார்மர் ஃப்ரெண்ட்லியாக போகும். இந்த வருஷம் நான் 2 தான் இந்த குறுகிய காலத்தில் சொல்லியிருக்கேன். ஒன்று, லோன் ஃபார் ஆல் த ஃபார்மர்ஸ், எல்லா ஃபார்மருக்கும் லோன் இந்த வருஷம் கொடுத்தே தீரும். ஆஃபீஸர்ஸ் ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கேன். இதை நாங்கள் அச்சீவ் பண்ணோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1000 கோடி லோன், அது 365 கோடி வட்டி இல்லாத. இது வந்து சரித்திரத்தில் நடக்காத. நீங்க வந்து நல்லா கொடுத்துருந்தா ஒரு வருஷம் 5-6 கோடி கொடுக்கணும், அவ்வளவுதான் கொடுப்பாங்க. 1000 crore 365 crore என்னது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அவ்வளவு கொடுத்துருக்கு. இந்த ட்ரிப்பு கம்ப்ளீட் ஃபார்மரை கவர் பண்ண சொல்லி. ஏன்னா நீ கிராமத்தில் போனா மாடு வச்சிருப்பாங்க, தானவன் ராட்சியம் 8 மாடு இருக்காங்க. 8 மாடுக்கு அவங்க என்ன ஸ்கோப் இருக்குன்னா அவங்களே நான் மாடு பிடிக்க போவாரு. வாமா எத்தனை மாடு வச்சிருக்கா? 2 சார். ஏன் 2 வச்சிருக்கா? கஷ்டம் இல்லை, ஒரு 2 கூட வச்சுங்க. லோன் தந்தா வாங்குவியா? கண்டிப்பா வாங்கலாம் சார்.
சார் இங்கே தான் கேஸ் இதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் நான் என்ன சொல்லிட்டேன், லோன் ஃபார் ஆர் இங்களுடைய விவசாய பிரதிநிதிகள் போய் சொல்லுங்க, அமைச்சர் இருக்க எல்லாருக்கும் லோன் யாருக்கும் கிடைக்காட்டி சொல்லுங்க, நான் பார்த்துட்டு அவ்வளோ எல்லாரும். அதே மாதிரி அந்த நியூ ஆண்டர்பிரினர்ஸ் கவர்மெண்ட் லோன்ஸை பாருங்க, இப்போ டிக்ல நல்ல லோன் இருக்கு 35% சப்சிடி 20 lakh வரை லோன் தர முடியும். டாட்கோல நிறைய ஸ்கீம் 50% சப்சிடி. ராஷ்டிரிய கோவில் மிஷன்ல இருக்கு, தரமன் டாக்டர் கேட்டா சொல்லுவாங்க. இதை நீங்க வந்து பயன்படுத்துங்க, எப்படி நீங்க பயன்படுத்தலாம் உள்ளது நீங்க பயன்படுத்தலாம். நான் ரெண்டாவது ஒரு கோல் கொடுத்துருக்கேன் என்னன்னா, இப்போ இந்த சஸ்டைனபிள் மில்க் ப்ராடக்ட் ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இப்போ சொசைட்டி டார்மெண்ட் சொல்லாங்க, லாஸ் மேக்கிங் சொன்னாங்க. நான் சொல்லிட்டாலும் முடியாது, லாஸ் மேக்கிங் இஸ் மேக்கிங் எல்லாம் கூட்டிட்டு போய் விட்டாங்க. ஒன்லி ப்ராஃபிட் மேக்கிங் இல்லாட்டு இழுத்து போட்டு அவ்வளோதான். அது வந்து அதுக்கு அவர் மெகா பிளானோட வர காலேஜஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணி எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பிஸ்னஸ் பிளான்ல அனுப்பி பண்ணி எல்லா சொசைட்டிஸையும் நம்ம எப்படி நம்ம நிச்சயமா கொண்டு வரணும். அது ஒன்றும் மாற்றுறதுக்கு இடம் கிடையாது. நீங்க வந்து இந்த ஃபீல்டு வந்து அப்படிப்பட்ட ஃபீல்டு அதுக்கான ஸ்கோப். இந்த வெள்ளையை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா அதுலயும் ஃபார்மர்ஸ் நம்ம இன்ஃபர்மேஷன் கம்பேரிட்டிவ்லி மில்க் ப்ரொடியூசருக்கு தான் ஒரு ஓரளவு டீசன்ட் விலை கிடைக்குது. நீங்க என்னைக்கு கடன் எடுத்துட்டா குறைந்தபட்ச ஆதார விலை வேணும்னு கோரிக்கை. டெல்லியில் நடந்த போராட்டம் இதுதான், குறைந்தபட்ச ஆதார விலை. நான் வந்து ஈக்குவாலிட்டி பற்றி சோசியலிசம் பற்றி பேச முடியாது. நான் சட்டமன்றத்தில் பழைய காலத்தில் பேசின முறை நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை சேர்த்துருக்கேன், உற்பத்தி செலவை கணக்கில் கொண்டு சொல்லிடுறேன். எங்க பேசணும் தான் பேசுவேன், உற்பத்தி செலவை கணக்கில் கொண்டு தான் என்ன செய்யணும், ஆதார விலை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் உள்ளது என்ன போட்டு ஆள்கிட்டு. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவு உற்பத்தி செலவை கணக்கில் கொண்டு நம்ம ஆதார விலை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நான் இப்போ கூட நான் இன்ஸ்பெக்ஷன் போன இடத்துல ஆவரேஜ் 37 வந்து விலை வாங்க. அப்படின்னா 3 ரூபாய் இன்சென்டிவ் கவர்மெண்ட் வரும், 40 ஆயிரம். 1 ரூபாய் அடிஷனல் இன்சென்டிவ் வருது, 41 ஆயிரம். ப்ரொவைட் அவங்க நல்ல குவாலிட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதே ட்ரெண்ட் போச்சுன்னா இந்த வருஷம் நிறைய போனஸ் கொடுக்க முடியும். அப்போ அதில் கொஞ்சம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபார்மருக்கு கண்டிப்பா அது கட்டுப்படி ஆகுது ஒரு சூழல் வந்து. இதை இது கொஞ்ச நாளைக்கு முன்னாலே 26 ரூபா 26 27 அப்படிதான் போயிடுச்சு. அப்ப மற்ற ஃபார்மிங் பிராக்டிசஸ்ல இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு குறைந்தபட்ச ஆதாரங்கள் இப்போ கிடைக்காது. அந்த பால் கிடைக்குது. இப்ப அதுல ஆவின் வந்து பிளேயர், இந்த ஆவின் இருக்கிறனால தான் இன்னைக்கு வந்து பிரைவேட் வந்து உங்களை ரொம்ப கீழே பண்றாங்க. இல்லைன்னா அவங்க சீசன் ரொம்ப கீழே போயிடுவாங்க. இப்ப இது இருக்கனால அந்த பேலன்ஸ் வந்து நடக்குது. அது இங்க மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஆவின் வந்து இந்தியாவுக்கே ஒரு இந்த விஷயத்துல ரொம்ப பிரயோஜனம். ஏன் பிரயோஜனம், இவங்க ரொம்ப ரிஜிட், இந்த விலையும் கரெக்டா வச்சிருக்காங்க, அந்த விலையும் கூடாம பாருங்க. ஆனா மார்க்கெட்ல உள்ள விலையும் பேலன்ஸா இருக்குது, இங்குள்ள விலையும் ரொம்ப கீழே போகாம பாதுகாப்பு. சில இடத்துல கூடுதல் வரும் பேலன்ஸ். பட் நம்ம வந்து இந்த ட்ரிப் அதே மாதிரி எல்லா காட்டிலையும் வந்து நாங்கள் வந்து இதுல இன்சூரன்ஸ்ல கவர் பண்ண சொல்லியிருக்கோம். 80% வாங்கிட்டு அந்த வேலைகளும் நம்ம டிபார்ட்மெண்ட் முழுக்க பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்து வரைச்சிக்கல கண்டிப்பா வந்து இது ஒரு நல்லா வரும். நாம் திரும்ப சொல்லதான் உள்ள சொன்னேன், நீங்க வந்து இதை வந்து நம்ம ஒரு விஷயத்தை பொறுமையான வேலை எடுக்கணும். ஏன்னா இது சும்மா ஒரு ப்ரொடக்ஷன் உள்ள எண்ணத்தில் நம்ம பண்ணவோ, இது நாங்கள் ஒரு ப்ரொடக்ஷனை பெருக்கிட்டோம்னு சொல்லக்கூடிய ஆளுள்ள விஷயம் ரொம்ப தீவிரமாக கவனமாக இதை பார்க்க வேண்டிய ஒரு தொழில். ஆனால் இது ஒழுங்கா பண்ணா வந்து இதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய, தமிழ்நாட்டில் வந்து அதுக்கான வாய்ப்புகள் நிறைய. இது பார்த்தீங்கன்னா அனிமல் டிபார்ட்மெண்ட்ல சில லட்சம் ஏக்கர் மேய்ச்சல் நிலங்கள் இருக்கு. ஆனா கடந்த கால இந்த மேய்ச்சல் நிலங்கள் நிலைமை என்னாச்சுன்னே தெரியாது. இதெல்லாம் வந்து அந்த பகுதியில் கூடிய விவசாயிகள் வந்து நீங்க அலர்ட்டா இருந்தா அந்த விவசாய மேய்ச்சல் நிலத்தை வந்து வேற எந்த பர்பஸும் பார்க்க முடியாது. ஆனா இங்க ஒரு காமன் மேய்ச்சல் நிலம் பாதுகாக்கப்பட்ட பகுதி இருக்காங்கன்னா
எனக்கு அதை பற்றி தெரியல. இப்போ நான் ஒவ்வொரு இடமும் போறச்சுமே அதை பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் நம்ம விவசாயம் பெறக்கூடிய மக்கள் அதெல்லாம் ஒரு நீங்கள் வந்து யூ ஷுட் ஸ்டார்ட் ஒரு என்ஜாயிங் தட். அதெல்லாம் நீங்கள் அந்தந்த பகுதிகளில் தெரிஞ்சு பண்ணணும். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோட இணைஞ்சு நீங்கள் போங்க. நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 2500 டாக்டர்ஸ் இருக்காங்க. 2500 டாக்டர்ஸ் வந்து ஒரு சின்ன நம்பர் இல்லை, ஒரு மிகப்பெரிய நம்பர். அவங்கள வந்து ஆப்டிமம் யூஸ் பண்ணணுமான்றது ஒரு கேள்வி. அதை நான் இப்போ கண்டினியூஸாக ரிவ்யூவில் வந்து அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்துட்டு இருக்கேன். ஃபார்மர்ஸுக்கு தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது கேன்வாஸ் பண்ணுற நிறுவனங்களுடைய இந்த ரிசர்ச் இன்னும் வந்து கொஞ்சம் கூட ஃபோக்கஸ்டாக போடணுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா எல்லாத்துலேயுமே போடணும். நீங்கள் வந்து ஃபார்மர் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்செமினேஷன் வந்து பர்சன்ட் ரொம்ப லோவாக இருக்குது. ப்ரீட் வந்து நாங்கள் என்ன எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இவ்வளோ பல விஷயங்கள் சொன்னாங்க. இந்த கேப்ஸை வந்து நம்ம தான் ஃபில் பண்ணோம். ஏன் என்ன அதுன்றது ரிப்பீட்டட் ரிசர்ச் ஃபோக்கஸ் ரிசர்ச் கொடுக்கலாம், நம்ம இதை பண்ணணும். பட் டுகெதர் நம்ம பண்ணலாம். ஒரு நல்ல எக்கோசிஸ்டம் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்முடைய மாண்பு முதல்வர்களும் இன்றைக்கு கால்நடைத்துறைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதன் விளைவாகத்தான் என்னை போன்றவர்கள் அதில் வந்து ஒரு முழு என்ன அதிகாரத்தை எடுத்து அந்த பணிகளை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆவின் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த ஆவின்க்கு எதிராக பிரச்சாரம் பண்ணது கொஞ்சம் ஒரு பழக்கமாக வச்சு அது என்ன தெரியுது. சரி, அது போய் நம்ம கஷ்டத்தை பெருக்கி இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஆவின் பர்ச்சேஸ் மட்டுமே 36,60,000 லிட்டர். கண்டிப்பாக இன்னும் ஒரு நாட்களில் 40 லட்சம் லிட்டர் தாண்ட 40 லட்சம் என்பது இதுவரையிலும் இல்லாத ஒரு சரித்திர சாதனையாக இருக்கும். இந்த வருஷம் ரொம்ப போக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் அவ்வளோ லோன் கொடுத்து அவ்வளோ புதிய கேட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. முன்னால் பார்த்தீங்கன்னா பால் லோக்கல் சேல்ஸில் பண்ணக்கூடாதுன்னு ஆஃபீஸர்ஸ் விரட்டுவாங்க. நாங்கள் இப்போ அதெல்லாம் கூட லிபரலைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு பால் வரக்கூடிய ஸ்கோப் நமக்கு இருக்குது. இப்போ ஆவினுடைய பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது. அதை ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஃபங்க்ஷன் பண்ணணும்ல மீட்டிங் கூட என்ன கூட போட்டு நான் பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் வரவராஜ் சார்ட்ட பேசிட்டு அவர் கூட சொன்னார், நம்ம ரூரல் மக்கள் கூட பன்னீர் சீஸ் பண்ணுற சத்தான பொருட்களை சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் நம்ம உருவாக்கணும். அது நிச்சயமாக உருவாக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் ஃபுட்டுக்கு அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா சில சூழலில் இந்த கன்சியூமரிஸ்ட் ஒரு கல்ச்சர் இங்கே வரக்கூடியது விளம்பரங்கள்லாம் சேர்ந்து இந்த பொருட்களுக்கு முக்கியத்துவத்தோட மற்ற பொருட்களுக்கு முக்கியத்துவத்தை வந்து கூட்டிட்டு போறாங்க. நம்ம வந்து அதை கூட ஒரு கேம்பெயினாக பண்ணணும். நமக்கு ஆரோக்கியத்திற்கான உணவு வகைகள் உள்ளதுல பால் பொருட்கள் வந்து இருக்கு. அதை நம்ம அதையும் நம்ம சைமல்டேனியஸாக கொண்டு போன்ற சூழல். என்னதான் இந்த இதனுடைய தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கும். அதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம ஈட்டிங் ஹேபிட்ஸில் இருக்க பிரச்சனை, அதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை நான் பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளை இருக்குச்சுங்க, ஸ்கூல்லேருந்து வருவோம். நீங்கள் எத்தனை நம்புகள்னு தெரியாது. எங்கள் அம்மா ஹெட் மாஸ்டர், அவங்க ஸ்கூல்லேருந்து வந்து சில லேட் ஆகிருந்தா நான் எல்லாம் வீட்டுக்கு பக்கத்துலேயே போட்டேன். தூரத்துலேருந்து ஒரு ஏறி உட்கார் அங்கே அப்படி கட்டி வச்சுருக்கோம். அதுக்கு பேக்கில் வச்சு படியில் தூக்கி போட்டுச்சு நேர எங்கள் வீடுக்கு ஒரு 2.5 ஏக்கர் லேண்டில் இருக்கு. நல்ல வெள்ளாடை வீட்டு நீங்கள் அந்த வெள்ளாடை பிடிச்சி அப்படியே நாங்கள் பாலை கறந்த பச்சையாக பிடிச்சிருக்கோம். பிடிச்சிட்டு நேரம் ஓடிவே ஏதாவது மரத்தில் வரும். அங்கே வந்து நல்ல ஏதாவது பழங்கள் நிற்கும். கம்ப்ளீட் எல்லா சீசனையும் பழம் நிற்கும். ஏறி இருந்து சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா வந்து டீயை போட்டு எந்த மரத்தில் இருக்கான்னு தேடி வருவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு உள்ள பிள்ளைகள்ட்ட சொன்னால் அதுக்கு புரிய வச்சுக்க வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு இயற்கையோட நாங்கள் எல்லாம் வாழ்ந்தோம். இன்னைக்கு அந்த இது நம்மளை விட்டு அந்நியம் விட்டு போகும். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன், மனுஷன் எங்கே வேணா போட்டு எங்கே போனாலும் கடைசியில் அவன் இயற்கையில் வந்து தான் ஆகும். அது காலத்தின் கட்டாயம்.